சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில். சிவன் பள்ளி கொண்ட நிலையும் அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக இருப்பதும் இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். பள்ளி கொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகை, வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகை, விநாயகர் சித்தி புத்தி, சாஸ்தா பூரணை புஷ்கலை, குபேரன் கௌரி தேவி, சங்கநிதி மற்றும் பதுமநிதி, இப்படி அனைவரும் தத்தம் மனைவியருடன் உள்ளனர். துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார். திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமுமாக பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர். வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர். சிவன் தனது நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல திரட்டி சிவனிடம் தந்தார். அப்போது 33 தேவர்களும், சிவபெருமானே, இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்திடுங்கள் என மன்றாடினர். உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கை வைத்து அழுத்தினாள். இதனால் சிவனின் கழுத்தில், அதாவது கண்டத்தில், நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இளைப்பாறியதாக சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகிறது. சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருட்காட்சியை சுருட்டப்பள்ளியில் பார்க்கலாம். சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளி கொண்டீஸ்வரர் எனப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளி கொண்டீஸ்வரர் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இது என்பது சிறப்பாகும். இந்த ஆலயத்தில்தான் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த பள்ளி கொண்ட நாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். பதவி இழந்தவர்கள் மீண்டும் அடைவர். பதவி உயர்வு கிடைக்கும். திருமண தடை விலகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் என்பது தொன்னம்பிக்கை.